வாமாடி சொன்ன பேச்சு அச்சம் படம் பயிருங்க நடத்தல அத்தனை பேர் வந்து அடிச்சாங்க ஒரு அடி கூட பத்தி ஆகல கொட்டிய பிடிச்சிட்டு போறா ஓ பயிர் பணம் என்று சொல்லக்கூடிய அயன்புலன்களை நெஞ்சகத்தில் பதித்து அயன்புலன்களை நெஞ்சகத்தில் பதித்து அருகாமலே ஓடி வந்து சரியான வார்த்தைக்கு முறையான பதிலா இருக்க வேண்டும். முறையான பதிலாக இருக்க வேண்டும். டக்குன்னு உரைக்கிறேன். இல்லாவிட்டால் மகனே உச்சில பறந்து ஓய் எல்லாமே வானத்துல பறந்து போயிருமா? பறந்து மேல ஓடி போய்விடும். அதே கணி செத்தே போயிரும். பறந்துகள் எல்லாம் உன்னை ஏறையாக குதித்து விடும். கொத்தி தின்னுடுமா? அதே கணி செத்தே போயிரும். இந்த சபையில் நான் வரும்போது நான் யார்? என் பெயர் என்ன? பேர் என்ன? அதை சொல்ல வேண்டுமே. ஆனால் சொல்லுங்கள். அதை சொல்ல வேண்டுமானால் தீப ஒளி கொடுத்து தெய்வீக சபை அமைத்து உண்ண உணவு கொடுத்து உறக்கமில்லாமலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே. ஆமாங்க சனங்கள் மதிப்புக்குரிய பெரியவர்களும் சிறியவர்களும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் படிக்காதவர்களும் படிக்காத மேதைகளும் அத்தனை பேர்களும் அமர்ந்திருந்து அவங்க அப்படித்தாங்க கண்மணி திறந்து அவங்க ஊரையும் கத்துறாங்க. காது செவி கொடுத்து கவனமா கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமா அது மட்டும் இல்லாமல் திருவேலா நகரிலே திருதுண்டன் வீட்டிலே அன்ன கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து 1000 யானைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை வயிறு குழுங்க செய்தார்களாம். திருதுண்டனும் அவர் மனைவி வெங்காட்ட நங்கையும் அது போல நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வைத்தார்களே. நல்ல உள்ளத்தை சொல்லியாலாம் மனையாடி சொல்ல முடியாது. நான் வந்தோடனே மறந்து விட்டுட்டேங்க. மறந்து விட்டுட்டேன். சாப்பாடு கொடுத்து பயிர் குழந்தை செய்து விடியும் அப்பொழுதும் கண்மொழித்திருந்து பார்க்க வேண்டும். ஆமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பமெல்லாம் இன்றோடு போக வேண்டும். அப்படி என்று பெரு மதிப்புக்குரிய இந்த சக்தி அம்மன் காளியம்மனா சக்தி காளியம்மனுக்காக லட்சக்கணக்கில் செலவு செய்து இந்த பொதுமக்களும் இந்த ஊர் தலைவியில பெரியவர்களும் ஊர் கவுண்டரும் கோவில் பூசாரிகளும் இந்த ஊர் நிர்வாகிகளும் ஒற்றுமையாக சேர்ந்து நாடகத்தை வைத்திருக்கிறார். இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? சூப்பரான நாடகம். என்ன நாடகம்? அருமையான நாடகம். என்ன நாடகம்? அத்த ஆயா கூதி ஆளு பாரு. என்னது அறுத்து போறதுக்கா? ஆயா கூலி ஆளுக்கு பாருங்க. எப்படி ஸ்ரீ மகாபாரத கதையில் ஒரு பகுதி ஆர்ப்பாட்ட அறவள்ளி சண்டை இல்லை என்றால் அள்ளிமுத்து பந்தயம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நாட்டிலே உள்ள பிரகாரம் நாட்டிலே விளம்பரம் செய்ய வேண்டும். அந்த நாடகத்தை வைத்திருக்கிறார் அனைத்து பெரியவர்களும் ஒன்றை சேர்ந்து. இந்த நாடகத்தில் நான் யார்? என் பெயர் என்ன? அதை சொல்ல வேண்டுமானால் நம்மளுக்காக சிறுதுளி பெருவெள்ளமாய் இருக்கட்டும், விதைத்தால் விளையும். அப்படி இந்த பணத்தை அன்பளிப்பு செய்திருக்கிறார். இந்த அன்பளிப்பு செய்திருக்க நல்ல உள்ளங்கள், கொடுத்த உள்ளங்களும் கொடுக்காத நம்மளை காண வந்த அன்பு உள்ளங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் சொல்றான். எப்படிங்க? நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பல ஆண்டு பல்லாயிரத்து ஆண்டு காலம் பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு காலம் ஒன்றுமையாக இருந்து அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி உலகமெல்லாம் அழிவாளிக்கக்கூடிய காலினீலி தொட்டி சாமிண்டி ஜெகதேஸ்வரி. சொல்லுங்க எப்படி? காலினீலி தொட்டி சாமிண்டி ஜெகதேஸ்வரி குட்ட சாமண்டி இந்த அகிலாண்ட கோடியார் பிரமாண்ட நாயகி அனைவருக்கும் உறுதுணையாக இருக்க
என்ன? உங்கள் பேர் என்ன? சொல்லவா? சொல்கிறேன். அப்படியே இருக்கட்டும். என்னை கட்டியே கண்ணாடி கட்டி இங்கே வேகமாக ஓடி வந்திருக்கக்கூடிய என்னுடைய பெயர் ஆர்ப்பாட்டாரவல்லியடா. ஆர்ப்பாட்டாரவல்லி அப்படி ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி என்றாலும் இந்த ஆர்ப்பாட்ட ஆரவள்ளிக்காக சின்ன திருவிழா இருந்தாலும் படிக்கும் இளவயதுகள் பள்ளி சாலையிலே முதல் மாணாக்கனாக இருக்க வேண்டும் என்று முதல் மாணாக்கனாக இருக்க வேண்டும் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு சின்ன திருமண நண்பர்களுக்கு செய்திருக்கிறேன். என்ன பேரு? புனிலேந்தி. அந்த பேர் தான் சொன்னான். மகேந்திரன் அவர்கள் நண்பர்களுக்கு செய்திருக்கிறார். செய்யும் தொழிலும் இருக்கக்கூடிய இருப்பிடமும் செல்லும் வழிபாடுகளும் படிக்கக்கூடிய கல்விச்சாலைகளும் நம்பிய நண்பர்களும் அனைவற்ற பேர்களும் ஆனலை போல் தளித்து அருகு போல் வேரூன்றி வாழ்வே குறைவற்ற செல்வம் ஈரோடு வந்திருக்கேன். இந்த சக்தி தாலியமனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். சபைநாடி வந்திருக்கும் பொழுது என்னை பார்த்தால் ஆர்ப்பாட்டாரவல்லியடா. ஆர்ப்பாட்டாரவல்லி கண்ணு இவ்வளவு வீரமா இருக்கிறீங்க, இவ்வளவு சூரமா இருக்கிறீங்க. உங்கள் பேரோ ஆர்ப்பாட்ட ஆரவல்லின்னு சொல்றீங்களே. ஆரவல்லி. இந்த ஆர்ப்பாட்ட ஆரவல்லியை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? அப்படி சொல்லடா. நீங்க எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? என் தாய் தந்தை யாரு? அன்னையும் பிதாவும் முன்னோரு தெய்வம். தாயிலே சிறந்த கோவில் கிடையாது. தந்தையார் சொல்லுக்கு மிக்க மந்திரமே கிடையாது. தாய் பெருமை என்ன? என்னங்க பெருமை? என் தந்தையார் புகழ் உனக்கு தெரியுமா? யார் புகழும் அம்மாடு கேட்டதான் தெரியும். என் தந்தையாரின் புகழ் உனக்கு தெரியுமா? என்ன
எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீங்க அம்மாட்டு கேட்டதான் தெரியும் தம்பியார் புல்லு. சொல்லுங்க சொல்லுங்க. மத்தாளகார் இந்த குப்பு கூப்பிடுற திங்கிற அளவு கூப்பிடுறான். நான் வரும்போது என்னை ஆட்பாட்ட ஆரவள்ளி என்பார். ஓ நீங்க தான் ஆறுபாட்டு ஆரவள்ளி. அப்படி ஆட்பாட்ட ஆரவள்ளியை பெற்றெடுத்த அன்னையத்து நாவும் முன்னொரு தெய்வம். தங்கச்சி தூங்க தங்கச்சி தூங்க மாட்டாங்கடா. நீங்களாம் என்னுடைய ரசிக்கிறீங்க. முன்னாடியே போய் தூங்கினா எப்படிக்காக்கா? ஓய் என் தாய் தந்தை. ஓ தாய் தந்தை வருத்தமில்லாத சுமையாக தோல் நடுங்க தொடி நடுங்க தொந்தி வயிறு குடுங்க வருத்தமில்லாத சுமையாக என்னை சுமந்து பெற்றாங்களே என் தாய். என் தாய் பெயர் தாய் பேரு கனகவல்லியடா. கனகராணி. ஆடே உங்க தாய் பேரு கனகவல்லி. ஏன் கனகராணி? கனகராணி. ஐயா அம்மா உங்கள் தாயோட பேரு கனகராணி சொல்றீங்க. கனகராணி. தந்தையார் பேர் என்ன? அப்பாவின் பெயர். அப்பாவின் பேர் என்ன? எங்க அப்பா பெயர் காசிபர் ரெட்டியார். ஆடே காசிபர் ரெட்டியார். நாங்க ரெட்டியார் குலம்டா. ரெட்டியார் குலம். ஆடே கண்ணி ரெட்டியார் குலம். நாங்க காசிபர் ரெட்டியார் இருக்கோம். கனகவல்லிக்கு பிறந்தேன். எத்தனை பேர்? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அக்கா தங்கை. அக்கா தங்கை யார் யாரு? எனக்கு வேடி உடையவர். எனக்கு இளையவர்கள். யார் யாரு? எத்தனை பெயர் தெரியுமா? கொழு கொழு வென்று. கொழு கொழுன்னு. அதாவது தலதலன்னு. தலதல வென்று. என் முதல் பிறந்த சபாதை. அந்த
இளையவன் இளையவன் அவன் பேர் சொன்னா நீ இப்படியே வச்சுக்குவேன் மனசுல வச்சுக்குவேன் அப்படி சொல்லுங்க ஆமா வச்சுக்கணும்னே எனக்கு வேற புரு 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 என் கூட பிறந்த என் தங்கை என் சகோதரிகள் யார் தெரியுமா யாரு ஓட்டு உங்கள் பேரோ ஆர்ப்பாட்ட அரவல்லியா இருந்தாலும் என் தள்ளினார் பெயர் தங்கைமார்கள் என்னுடைய தங்கை பெயர் தங்கை பேர் என்ன சூரவள்ளி அடே சூரவள்ளி வீரவள்ளி விசித்திரவள்ளி விசித்திரவள்ளி சித்திரவள்ளி சித்திரவள்ளி செக்கம்மா செக்கம்மா டேய் பகக்கூதி பகவதி பகவதி என் பெயர் ஆரவள்ளி ஓ அக்கா தங்கில ஏறு பேர்கள் ஆரவள்ளி புறாவர்ல ஆரவள்ளி ஆரவள்ளி டேய் புறாவர்லங்கற ஆரவள்ளி ஆரவள்ளி சூரவள்ளி சூரவள்ளி வீரவள்ளி வீரவள்ளி சித்திரவள்ளி 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 செக்கம்மாள் செக்கம்மாள் மலையாள பகவதி மலையாள பகவதி இப்படி 7 பேர் 7 பேர் அப்படி 7 பேர் பிறந்து 7 பேர் பிறந்து இளையவள் செக்கம்மாள் மலையாள பகவதி இளையவன் எங்கும் இருப்பார் எங்கும் இருப்பார் அவன் இங்கும் இருப்பார் எங்கும் இருப்பார் எங்குமே இருப்பார் அடு இங்க கூட பாலா அங்கேயும் இருப்பார் செக்கம்மாள் மலையாள பகவதி நிச்சயமான அவளை கொள்ளக்காரன் கேட்கிறவள் அவளே தான் அந்த செக்கம்மாள் மலையாள பகவதி செக்கம்மா மகவாள பகக்கூதி முட்டை கிடைக்கிட்டா பகவதி முட்டை கிடைச்சுக்கிட்டா அந்த ஆடி பகவதி எல்லாம் போனா எந்த நாள் அவனாண்டா தட்டி கொடுக்கறதா ஆமா டேய் அவதான் ஊக்கத்தே கொடுத்துருவா போகட்டும் தண்ணி யார் அவர் யார் யார் காட்சி பரண்டியா ஓ காட்சி பரண்டியா இருக்கும் கனகவல்லிக்கு பிரதட்டே அக்கா தந்தை 7 பேர் 7 பேர் ஆர்ப்பாட்ட ஆரவல்லி கொட்டம் அந்த 7 பேரும் எந்த நாட்டுல வாழ்றீங்க ஏண்டா ஏமா நீத்தமா திரிச்சா தூக்கு போட்டுருங்க தூக்கு போட்டுக்கிறியா அப்படி நாங்க எந்த நாட்டில் இருக்கிறோம் ஓட்டு
மகாராணி நேரான நேர்கிழக்கு நாட்களுக்கு நெல்லூர் பட்டணத்தில் பட்டினத்தில் நாங்களே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஓஹோ நீங்களோ ஒரு விஷயம் தெரியுமா? ஆ, இந்த ஆட்பாட்டு ஆரவல்லிக்கு ஆ, ஆம்பளைகளே பிடிக்காதடா, ஆண்களை பிடிக்காது. ஆம்பளைகளை பிடிக்காது, ஆண்களை பிடிக்காது, ஆண்களை பிடிக்காது, ஆம்பளைகளை பிடிக்காது, ஆம்பளைகளை பிடிக்காது, ஆம்பளைகளை பிடிக்காது. கூதிக்கு வரல போ அப்பா டெம்போ டிரைவர்ப்பா வாப்பா எடுப்பா ஆட்பாட்டு ஆரவல்லிக்கு ஆண்களை பிடிக்காது. சுலபமா சொல்ல போனா ஆண் காக்கா இந்த பிடிக்காது. ஒட்டு காக்கா கருகி கீழே விழுந்துடும். பொறுமை பொறுமை ஏமா எப்படிமா ஆண்களே பிடிக்காது? ஆண்களே எனக்கு பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. ஆண் காக்காய் மேலே பறந்து போனா கூட இப்படி விட்டு பார்த்தால் கருகி கீழே விழுந்து விடுபடா, கீழே விழுந்து விடும். கேக்குறவன் கேனேனாந்தா பொறுமை எருமை ஏரியா பல்லு ஓத்திட்டு ஓக்குமா ஓட்டுமா வாமா இங்க வா ஏமா ஆண்களே பிடிக்காதுங்கிறிய பிடிக்காது. இதுனா கழுத்துல தாலி இதுனா நெத்தியில போட்டு ஆம்பளையே பிடிக்காதால ஆம்பளையே பிடிக்காதால எப்படி தாலி கட்டிட்டு இருக்கிற? ஆம்பளையே பிடிக்கலங்கிற, பிடிக்காது, ஆண்கள் வாடியே பிடிக்காதுங்கிற. பிடிக்காது. இது என்ன கழுத்துல தாலி இதுனா நெத்தியில போட்டு ஐயோ இதுனா கொண்டையில பூவு. ஐயோ சொல்லிட்டீங்களா? ஆ, ஆண்களே பிடிக்காது என்று சொன்ன எனக்கு ஆ, இந்த அழகான தாலி இருக்கிறதே, ஆ. உனக்கு எப்படி மாங்கல்யம் வந்தது? எப்படி? ஆண்களே பிடிக்காத உனக்கு ஆ, உன் கழுத்துல எப்படி மாங்கல்யம் வந்தது? எப்படி வந்தது? யாரால வந்தது? யாரால வந்ததுமா? ஐயோ அம்மா ஆ, ஓட்டு சொல்லிட்டேன்ல. கையடகண்டி சொல்லணுமா?
முடியாத எனக்கு இந்த ஆர்ப்பாட்ட அரவலுக்கு ஆனந்தத்தை போல் கழுத்துல தாலி எப்படி வந்தது? என் தாலி வந்த காரணத்தை சொல்கிறேன். என் தாலி வந்த விவரத்தை சொல்கிறேன். சொல்லுமா. கவனமா செவி கொடுத்துக்க. இந்த நேரான நேர்கிழக்கு நல்லூர் பட்டணத்தில் எங்களுடைய சிங்கார நந்தவன தோப்புக்குள்ளே நானே அரசாட்சி செய்து கொண்டு நானே ராணியாக நானே ராஜாவாக நான் சேவை செய்து கொண்டிருந்தேன். அப்படி சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு தினம் என்ன நடந்தது தெரியுமா? என்னமா நடந்தது? ஏய் அம்மா, இங்க யாராவது இருக்காங்களா பாரு. ஐயோ, ஒரே சனங்கோட நல்லா கண்ண மூடி இருக்கிறான். யாருமே இல்லதானே? கட்சியில போட்டுமா? யாருமே இல்லம்மா. இந்த சமயத்தில் நீ நாலு மட்டும் ஒரே சனங்கோட இல்ல. இந்த சமயத்தில் கருத்த மேனி பெருத்த உருவம் கொண்ட பெருத்த உருவம் உருவம் கொண்டவன் பக்காசூரன் என்று சொல்லக்கூடியவன். பக்காசூரன். கருத்த மேனி பெருத்த உருவம் கொண்ட பக்காசூரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன். ஒரு அசுரன் இந்த நந்தவன தோப்புக்குள்ளே திடீரென்று ஓடி வந்தான். திடீரென்று ஓடி வந்த உடனே நான் என்ன செய்தேன்? என்னமா செய்திகள்? என் தங்கைகள் எல்லாம் காவல் புரி அனுப்பி வைத்து விட்டு உப்பரிக்கு மாடியிலே உயர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். உப்பரிக்க மாளிகை. அந்த நேரத்தில் பக்காசூரன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் திடீரென்று ஓடி வந்து என்னை அந்த இடத்துல தனித்தனிமையாக இருந்த என்னை